ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேவரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் பிரபலங்களை வச்சு எடுத்த ஒரு படம் தான் என்ன அப்படின்னா ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பாக இந்த சமூகத்தில் வளர்க்கணும் அப்படின்றத மையக்கருத்தாக வச்சு தான் அந்த படம் என்ன அப்படின்னா எடுத்திருக்காங்க. பெண் பிள்ளைங்கள் வீட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்க சேஃபாக இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் அமைஞ்சிருக்கதாகவும், இந்த படத்தோட ப்ரொடியூசரான நம்ம ஜேஎஸ் சதீஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன அப்படின்னா அதில் நடித்த நம்ம பாலாஜி முருகதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ பாலாஜி முருகதாஸ் என்ன ரீசெண்டாக இப்போ 3 days முன்னாடி போட்டிருந்தார் அப்படின்னா இந்த ஃபயர் ஃபிலிமில் நான் ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷனில் நடித்தப்போ எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல, அதனால நான் சினிமாவை விட்டு வெளியில் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதிலே நடித்த நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட்டுக்கு இப்போ இன்றைக்கி லைக் பண்ணி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா மகாலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட்டாக தான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, நான் முன்னாடியே ரியலைஸ் பண்ணி இதிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட மூவியோட ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டரை பார்த்து நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் டேரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால எல்லாமே பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அந்த டேரக்டரை இது பண்ணுற மாதிரி என்ன தூண்டி விடுற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டாங்க. ஸோ அந்த டேரக்டர் சும்மா இருப்பாரா? ஸோ உடனே என்ன அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரக்ஷிதா மகாலட்சுமியும் அந்த டேரக்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா மகாலட்சுமியோட பர்த்டே அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரக்ஷிதா ரொம்பவே ஹாட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போட்டு, அதாவது ஃபயர் ஃபிலிமில் அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு ஹாப்பி பர்த்டே ரக்ஷிதா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அப்போ இருந்தே என்ன அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமி கொஞ்சம் கடுப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எதுடா நேரம் அப்படின்னு பார்த்து இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா அவங்களோட டைமிங் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த டேரக்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமி நீங்கள் நடித்தது தான் நான் உங்களோட பர்த்டே அன்னைக்கு போட்டேன், எதையும் கிராஃபிக்ஸ் பண்ணிலாம் போடலாம். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நடித்த ஒவ்வொரு சீன்ஸும் கண்டிப்பாக வெளியில் வரும். நீங்கள் சும்மாலாம் நடித்து கொடுக்கல, காசு வாங்கிட்டு தான் நடித்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் என் கையில் இருக்குது, நீங்கள் பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, தேவைப்பட்டால் நான் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் வெளியே காட்ட வேண்டியது வரும். ஸோ மதுரை வினையும் பிக் பாஸ் வினையும் உங்களை சுடும். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து என்ன அப்படின்னா ஸ்பிட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும் போது அது உங்களுக்கு தெரியலையா, இந்த படத்துலேயும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா இது ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு ஒரு தரமான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே இவர் ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் நான் வெளியில் கொண்டு வரவா அப்படின்றது வேறு மாதிரியான ஒரு டாக்கிங்கை இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.